வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு உறுப்பினர்களை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல். மாத்தளை தொட்டகமுவ பகுதியில் தொடர்ந்தும் தாளிறக்கம் அபாயம். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சக்தி சிறுசு நிவாரண யாத்திரை ஆரம்பம். ஈக்வடோர் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்த விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் ஸ்தாபகர் தனது ஆதரவாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை சந்தித்துள்ளார். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களையும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இன்று அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் தாக்கல் செய்திருந்த எழுத்தாணி மனுவை இன்று பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த அறிவித்தலை பிறப்பித்துள்ளது. இதன்போது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழாம் மனுவில் கோரப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவுக்கு பதிலாக பரிந்துரை ஒன்றை முன்வைத்துள்ளது. இதற்கமைய இரண்டு நிறுவனங்களுக்கும் இடையிலான நல்லுறவை பேணுவதற்காக பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவின் அறிக்கைக்கு அமைவாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதிருப்பதை உகந்தது என நீதிபதிகள் குழாம் பரிந்துரை செய்துள்ளது. மாத்தளை தொட்டகமுவ பகுதியில் நிலம் தாளிறங்கும் அபாயம் தொடர்ந்தும் உள்ளதாக கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. இதேவேளை அம்பலாந்தோட்டை ரிதியகம மற்றும் அம்பலாந்தோட்டை போலான பகுதிகளில் உள்ள பல வீடுகள் வெள்ளம் காரணமாக சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். சிலாபத்தில் ஏற்பட்ட வெள்ளம் தற்போது வடிந்தோடி வருகின்றது. சிலாபம், மாரவில, மயில்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்தும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட நாவுல எல்கமுவ பாலம் வெள்ளத்தால் முழுமையாக சேதமடைந்துள்ளது. அதனை அண்மித்துள்ள கல்பொருகெல பாலமும் சேதமடைந்துள்ளது. இதேவேளை மாத்தளையில் விவசாய நடவடிக்கைகளும் வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடுமழையினால் வவுனியாவில் குளங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. நேற்று மாலை வரை 41 வாவிகளின் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக தாழ்நிலங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த சில தினங்களாக கிழக்கு மாகாணத்தில் நிலவிய மழையுடனான வானிலை தற்போது குறைவடைந்து வருவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். சீரற்ற வானிலை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2008 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது 34 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சித்தாண்டி, கோப்பாவெளி, பெண்டுகள் சேனை, வேப்பவட்டுவான், மாவடி வேம்பு, நச்சுவன் தீவு, கொண்டையான்கேணி, கட்டமுறிவு, கொடுவாமடு போன்ற பகுதிகளில் வெள்ள நீர் அதிகம் தேங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வீதிகளில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் மட்டக்களப்பு கிரான், புலிபாய்ந்தகல் பிரதேசத்திற்கான போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தன. தற்போது குறித்த பிரதேசத்தில் இயந்திர படகு சேவை ஒன்று இராணுவத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பூலாக்காடு, கோராவெளி, திகிலிவெளி போன்ற பகுதிகளில் உள்ள மக்களின் நலன் கருதி இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அம்பாறை மாவட்டத்திலும் வானிலை தற்போது சீரடைந்து வருவதாகவும் வெள்ள நீர் படிப்படியாக வடிந்தோடுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்துள்ளது. பாண்டிருப்பு மேற்கு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடாமல் தேங்கி நிற்பதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கல்முனை, கிட்டங்கி வீதியுடனான போக்குவரத்து நடவடிக்கைகளும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய தினம் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடனான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே. சூரியகுமார். இன்று வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும், மத்திய மலைப்பிரதேசத்தின் கிழக்கு சரிவுகளிலும், அம்பாத்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இடையிடையே மழை காணப்படும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் இன்று கிழக்கு, தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை ஆழ்கடல் பகுதிகள் சிலவற்றிலும் மழை காணப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்காலத்துக்கு
30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மன்னார் வளைகுடா, கிழக்கு, தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காற்றின் வேகம் காணப்படும். வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட எமது மக்களை தேடி சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்று தனது பயணத்தினை ஆரம்பித்துள்ளது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகம் முன்பாக இன்று முற்பகல் இந்த யாத்திரை ஆரம்பமானது. சக்தி சிரச நிவாரண யாத்திரை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் தனது பயணத்தை ஆரம்பித்தது. சர்வமத வழிபாடுகளின் பின்னர் இந்த பயணம் ஆரம்பமானது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை 2 மார்க்கங்களில் பயணிக்க உள்ளது. கொழும்பில் இருக்கக்கூடிய கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்திலிருந்து நாட்டினுடைய 4 திசைகளிலும் அண்மை காலமாக நிலவிய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை தாங்கிய லொரிகள் இப்பொழுது தங்களுடைய பயணத்தினை ஆரம்பித்திருக்கின்றன. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயத்திலிருந்து குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டம் சிலாபம், மாத்தலை என்கின்ற பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் இதனூடாக வழங்கப்பட இருக்கின்றன. ஆகவே ஒரு மனிதநேய கைங்கரியத்திற்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முழுமையான நிதி பங்களிப்பினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். நியூஸ் செய்திகளுக்காக கேபிட்டல் மகாராஜா தலைமை காரியாலயத்திலிருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத். யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளனர். இன்று காலை 7:30 அளவில் ஆரம்பமான இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழரசு கட்சியின் பிரதி சபை உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை உடன் விடுதலை செய்யுமாறு இதன் போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை தமிழர் பகுதிகளில் சிவில் நிர்வாகத்தை ஏற்படுத்தி இயல்பு நிலையை உருவாக்குவதுடன் அனாவசிய கைதுகள் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். நேற்றிரவு யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் ஒருவர் இனம் தெரியாத சிலரால் வாளால் வெட்டப்பட்டதை கண்டித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் கிளை விடுத்த அழைப்பிற்கமைய இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷண்முகநாதன் பவானந்தராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த தாக்குதலில் காயமடைந்த வைத்திய நிபுணர் சத்திர சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வைத்தியர்களின் இந்த பணி பகிஷ்கரிப்பினால் தீவிர கண்காணிப்பு பிரிவு மற்றும் அவசர சத்திர சிகிச்சை பிரிவு தவிர்ந்த ஏனைய பிரிவுகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்றிரவு 9:30 மணி அளவில் நமது யாழ் போதனா வைத்தியசாலையின் காது மூக்கு தொண்ட நிபுணர் டாக்டர் பி திருமாறன் வைத்தியசாலையிலிருந்து 1 மைல் தூரத்தில் பலாலி ரோட்டில் வைத்து கூறிய வாள் போன்ற ஆயுதத்தால தாக்கப்பட்டு படுகாயமடைந்திருக்கின்றார். அதனாலே அவர் நேற்றிரவே சத்திரசிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இந்த வார்டுக்கு மாற்றி இருக்கின்றோம். இது தொடர்பாக நமது வைத்தியசாலை வைத்தியர்கள் மட்டத்திலும் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் கிளை 2 நாட்கள் பணிப்பயிற்சிகளில் ஈடுபட்டு தமது எதிர்ப்பை தெரிவிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக யாழ் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் தொடர்பு கொண்டு வினவிய போது இந்த வாழ்வெட்டு சம்பவம் தொடர்பாக யாழ் தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் தொடர்பு கொண்டு வினவிய போது
விசேட குழு ஒன்று விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். எவ்வாறாயினும் தாக்குதலுடன் தொடர்புடைய எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. களுத்துறை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் களுத்துறை மாவட்ட செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் அமைச்சர் குமார வேல்கம தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அபிவிருத்தி செயற்திட்டங்களின் போது ஒப்பந்தக்காரர்கள் தொடர்பில் அமைச்சர் இதன்போது கருத்து வெளியிட்டார். நிறைவேற்ற முடியாத பெறுமதியை நீங்கள் குறிப்பிட்டால் அதனை எவரும் ஏற்க முன்வர மாட்டார்கள். அந்த விலையில் நீங்களே செய்யுங்கள் என்று கூறுவார்கள். இலாபம் எதுவும் இருக்குமாக இருந்தால் மாத்திரமே அதை ஒப்பந்தக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையென்றால் அவர்கள் ஒப்பந்தங்களை பெறமாட்டார்கள். அதனால் அவர்கள் ஏதேனும் இலாபம் ஈட்டக்கூடிய வகையில் நாம் அதனை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அத்துடன் இந்த நிலைமை குறித்து இன்னும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஒப்பந்தங்களை வழங்குவதானால் அவர்களுக்கு 10 தொடக்கம் 15% இலாபம் உள்ளவாறு மாற்றுங்கள். டயகம வெஸ்ட் தோட்டத்தின் 4ஆம் பிரிவில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த 10 பேர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டுக்கு இலக்கானவர்களில் 7 பேர் ஆண்கள் என போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நேற்று பிற்பகல் குளவிக்கோட்டுக்கு இலக்கானவர்கள் டயகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.